எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான கர்நாடகா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது மேங்களூரில் ரொம்ப ஃபேமஸான எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மேங்களூர் பன்ஸ். இது மைதா மாவு வாழைப்பழம் வச்சு செய்வாங்க. இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் 3 பழத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பழம் சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 எடுத்தீங்கன்னா கூட போதும். ஒரு பவுலில் பழத்தை போட்டு ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. மசிச்ச வாழைப்பழத்தில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் துருவன வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சதும் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1 சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையால் நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டான மாவு கிடைச்சிடும். 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. மாவை ஈக்குவலான சைஸ்ல உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல்லு மேல கொஞ்சம் மாவை தூவி ஒரு உருண்டையை வச்சு கொஞ்சம் மாவு மேல தூவி லேசா திரட்டுங்க. ரொம்பவும் திக்கா இல்லாம ரொம்பவும் மெலிசா இல்லாம ஈவனா மீடியம் சைஸ்ல திரட்டுங்க. ஒரு கடாயில எண்ணெயை ஊற்றி சூடானதும் திரட்டி வச்ச மாவை மெதுவா ஒண்ணா போடுங்க. பாருங்க, நல்லா உப்பி வரும். 2 பக்கமும் திருப்பி விட்டு பொன்னிறமா பொரிக்க விடுங்க. இது பார்க்க பூரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வாழைப்பழம், சர்க்கரை எல்லாம் சேர்க்கறதுனால இது பன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அருமையான டேஸ்ட்டில் இந்த மேங்களூர் பன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மாவு எப்படி புளிச்சு பிரித்து எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. இது அப்படியே வேணும்னாலும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா சட்னி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.